போகிறோம் அப்படின்னா ஒரே ஒரு ஆட்டை வச்சு வருஷத்துக்கு எவ்வளோ வருமானம் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். ஒரே ஒரு ஆட்டை வச்சு வருஷத்துக்கு 20,000லேருந்து 60,000 வரைக்கும் சம்பாதிக்க முடியுமா? இது வெறும் விளம்பரமா இல்லை உண்மையா? பலர் ஆடு வளர்ப்பில் இறங்கும்போது ஒரு ஆடு வாங்கினா எவ்வளோ லாபம் வரும், அந்த கேள்விகளுக்கெல்லாம் நிறைய பதில் இருக்கும். இருக்குது, ஆமாம் லாபம் இருக்குது, லாபம் இல்லை. ஆனால் சரியான கணக்கு தெரியாமல் நிறைய பேர் நஷ்டமடைகிறாங்க, ஏமாற்றமும் அடைகிறாங்க. இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு ஆட்டில் இருந்து வருஷத்துக்கு எவ்வளவு வருமானம் கிடைக்கலாம், எந்த சூழ்நிலையில் அதிக லாபம் கிடைக்கும், எந்த தவறு லாபத்தை குறைக்கும் அப்படிங்கிறத முழுமையாக பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோக்கு மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஒரு ஆட்டோட வருமானத்தை நிர்ணயிப்பது என்னென்னா, முதல்ல ஒரு விஷயத்தை தெளிவாக புரிஞ்சுக்கொள்ளணும். எல்லா ஆடுகளும் ஒரே அளவு வருமானத்தை தராது. ஒரு ஆட்டோட வயசு, இனம், உடல்நலம், தீவன மேலாண்மை, இனப்பெருக்க திறன், சந்தை விலை, அப்புறம் விற்கிற நேரம், இது எல்லாத்தையும் பொறுத்து தான் வருமானம் மாறும். ஒரு ஆட்டில் நல்ல லாபம் சம்பாதிக்கலாம், அதே நேரத்தில் மற்றவர் அதே இன ஆட்டை வளர்த்து லாபம் இல்லாமல் இருக்கலாம். காரணம் வளர்ப்பு முறையில் தான் இருக்குது. மக்கள் செய்யும் மிகப்பெரிய தவறு என்ன தெரியுமா? பெரும்பாலான புதிய விவசாயிகள் ஒரு ஆட்டை வாங்கிய பின்னாடி அதன் வாங்கிய விலையும் விற்ற விலையும் மட்டும் ஒப்பிட்டு லாபம் பார்க்குறாங்க. உதாரணமாக பார்த்தா 10,000க்கு வாங்கி 12,000க்கு விற்றா 2,000 லாபம் அப்படி சொல்லிட்டு நினைக்கிறாங்க. ஆனால் இது முழுமையான கணக்கு அல்ல. ஏன்னா ஒரு வருஷத்தில் தீவனம், மருந்து செலவு, தடுப்பூசி, குடற்புழு நீக்கம், அந்த தொழு பராமரிப்பு, தண்ணி, வேலை நேரம், இது எல்லாத்துக்குமே செலவு இருக்கும். நம்ம நிகர லாபத்தை மட்டும் கணக்கிடுறோம். ஒரு உண்மையான லாபம் எதுலேருந்து வருதுன்னா, ஒரு பெண் ஆட்டோட உண்மையான மதிப்பு அதோட குட்டிகள் இருந்து தான். இப்போ நாங்கள் ஆடு வச்சுருக்கோன்னா அது குட்டிகள்லேருந்து தான் எங்களுக்கு லாபம். ஏன்னா குட்டிகளை மட்டும்தான் விற்போம், ஆடை விற்கவே மாட்டோம். வயசாயிடுச்சு அப்படின்னா தான் நாங்கள் அந்த ஆடை அது பண்ணையாளர்கிட்டலாம் விற்க மாட்டோம், வியாபாரிகிட்ட விற்றுருவோம். ஏன்னா அவங்க வாங்குவாங்க, வயசான ஆடு அப்படி சொல்லிட்டு அதை வாங்கிடுவாங்க. ஆனால் பண்ணையாளர், அதாவது வளர்க்க போகிறீங்க, எங்களை மாதிரி சம்சாரியாக இருக்கீங்கன்னா அவங்ககிட்ட நாங்கள் விற்க மாட்டோம், ஓகேங்களா? குட்டியை தான் விற்போம். ஒரு நல்ல பெண்ணாடு ஒரு வருஷத்தில் 2 முறை ஈனும். 2 முறை குட்டிகள் பிறந்தால் ஒரு வருஷத்தில் 3லேருந்து 4 குட்டிகள் வரைக்கும் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. இந்த குட்டிகள் உங்கள் பண்ணையோட வருமானத்தை பல மடங்கு அதிகரிக்கும். ஒரு கணக்கு பார்க்கலாமா? ஒரு பெண்ணாடு வருஷத்தில் 3 கட்டிகளை வெற்றிகரமாக வளர்த்து விற்பனைக்கு கொண்டு வந்ததாக நம்ம வச்சுக்கலாம். ஒரு குட்டி சராசரியாக 7,000க்கு விற்றோம் அப்படின்னா 3 × 7,000 எவ்வளவு? 21,000. இதுதான் குட்டிகள் மூலம் கிடைக்கும் மொத்த வருமானம். ஆனால் இதோட கதை இன்னும் முடியலை. அந்த குட்டிகளை வளர்க்கும் செலவையும் எல்லாத்தையும் கழிக்கணும். செலவுகளை மறந்தால் என்ன ஆகும்? சிலர் சமூக ஊடகங்களில் ஒரு ஆட்டில் வருஷத்துக்கு 50,000 லாபம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. 50,000 என்ன, 1,00,000 லாபம் கூட சொல்லுவாங்க. ஆனால் அவங்க செலவு சொல்ல மாட்டாங்க. உண்மையில் பார்த்திங்கன்னா தீவனம், உலர் தீவனம், பசுந்தீவனம், தாது உப்பு, தடுப்பூசி, குடற்புழு மருந்து, இந்த அவசர சிகிச்சை, இது எல்லாத்துக்கும் சேர்த்து கணிசமாக ஒரு செலவாகும். அதனால் வருமானத்தை பார்க்கும்போது செலவுகளையும் சேர்த்து கணக்கிடணும். சந்தையின் விலை தாக்கம் பார்க்கலாமா? ஆடுகளோட விலை ஆண்டுக்கு ஆண்டு ஒரே மாதிரி இருக்காது. பண்டிகை காலங்களில், திருமண சீசன்களில் சில சந்தைகளில் விலை உயரக்கூடும். அதே ஆட்டை சரியான நேரத்தில் விற்றா லாபம் அதிகமாக கிடைக்கலாம். அவசரமாக விற்க வேண்டிய சூழ்நிலை வந்தால் லாபம் குறைய வரும். அதனால் விற்பனை நேரமும் ஒரு முக்கியமான லாப காரணம். சில இனங்கள் வேகமாக உடல் எடை கூடும், சில இனங்கள் அதிக குட்டிகளை ஈடும், சில இனங்கள் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்கும். அப்போ உங்கள் பகுதிக்கு ஏற்ற, சூழ்நிலைக்கு ஏற்ற, அந்த காலநிலைக்கு ஏற்ற இனத்தை தேர்வு செஞ்சால் தான் நீண்ட கால லாபத்துக்கு முக்கியமாக இருக்கும். ஒரு ஆட்டில் இருந்து கிடைக்கும் வருமானம் என்பது ஒரு நிரந்தர ஒரு வருமானம் கிடையாது. உங்களோட மேலாண்மை, இனப்பெருக்கம், திட்டம், நோய் தடுப்பு, அந்த சந்தை தேர்வு, இது எல்லாத்தையும் பொறுத்து தான் அமையும். இப்போ ஒரு ஒரு சின்ன கணக்கு பார்க்கலாம். ஒரு குட்டி 7லேருந்து 8 மாதங்கள் நல்ல உடல் எடை பெற்ற பின்னாடி 6,500லேருந்து 8,500 வரைக்கும் விற்கப்படுது. இந்த விலை உங்கள் பகுதி, இனம், உடல் எடை, சந்தை தேவையை பொறுத்து மாறுபடும். ஒரு ஆணில் 3 குட்டிகள் தலை 7,000க்கு விற்றோன்னா 21,000 வரும்னு நான் சொன்னேன்ல. ஆனால் இது லாபம் கிடையாது. குட்டிகளோட அந்த செலவு கணக்கு போக நம்ம
எவ்வளோ வருமானம் வருதோ அதுதான் நம்மளுக்கு வருமானம். ஓகேங்களா? இப்போ நீங்கள் உடனே விற்கணும் அப்படின்னா கண்டிப்பாக அந்த ஆடு வந்து விலை குறைஞ்சி தான் போகும். உங்களுக்கு வந்து விலை கூடலாம் எடுக்க மாட்டாங்க. ஓகேங்களா? இப்போ ஒரு செலவு கணக்கு பார்க்கலாமா? அந்த தீவனத்துக்கு செலவு, தாது கலவை, குடற்புழு மருந்து, தடுப்பூசி, அப்புறம் எப்போயாவது வந்து மருத்துவ செலவெல்லாம் வரும்ல அது, இதெல்லாம் சேர்த்து ஒரு ஆண்டுக்கு 8000லேருந்து 10,000 வரைக்கும் செலவாகலாம். அப்போ உங்கள் பகுதியில் அந்த தீவன விலை, மேய்ச்சல் வசதி, இந்த வளர்ப்பு முறையை பொறுத்து மாறுபடும் ஒவ்வொன்றுக்கும். மொத்த வருமானம் எவ்வளவு? 26,000. மொத்த செலவு 9,000. நிகர லாபம் எவ்வளவு? 12,000. ஆனால் இது எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்காது. உங்ககிட்ட சொந்த நிலம் இருக்குது அப்படின்னா பசுந்தீவனம் வந்து நீங்களே உற்பத்தி பண்ணிக்கலாம். அப்போ தீவன செலவு குறையும். ஓகேங்களா? நிகர லாபம் இன்னும் அதிகரிக்கலாம். மாறா அனைத்து தீவனத்தையும் நம்ம வெளியிலேருந்து வாங்கினா தீவன செலவு வந்து அதிகமாக ஆகும். அடிக்கடி நோய் ஏற்பட்டாலும் லாபம் குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் தான் வெற்றிகரமான ஆடு வளர்ப்பாளர்கள் செலவை கட்டுப்படுத்துவது தான் முக்கிய குறிக்கோளாக வச்சுருக்காங்க. அதிக வருமானம் சம்பாதிப்பதை விட தேவையற்ற செலவுகளை வந்து குறைக்கிறது தான் நிகர லாபத்தை தரும். சரியான அந்த பராமரிப்பு, தீவனம் இது எல்லாமே இருந்தாலே உங்களுக்கு லாபம் தான். நான் அப்ராக்சிமேட்டாக தான் நம்ம வருஷத்துக்கு 12,000 வரும்னு சொன்னேன் ஒரு ஆட்டிலேருந்து. ஆனால் ஒவ்வொரு இடத்துக்கும், ஒவ்வொரு சூழ்நிலைக்கும், ஒவ்வொரு இடத்துக்கும் தகுந்த மாதிரி அந்த ஆடுகளோட நிகர லாபம் மாறுபடும். ஓகேங்களா? இது ஒரு உதாரணத்துக்காக மட்டும்தான் நான் சொல்லியிருக்கேன். ஓகேங்களா? ஒரு பெண் ஆட்டிலேருந்து வருஷத்துக்கு நல்ல நிகர லாபத்தை வந்து கண்டிப்பாக பெற முடியும். எப்படின்னா நம்மளுக்கு சரியான பராமரிப்பு இருக்கணும், தரமான தீவனம் இருக்கணும், காலமுறைக்கு ஏற்ப தடுப்பூசி போடணும், நல்ல சந்தை விற்பனை இருக்கணும். இதெல்லாம் பின்பற்றிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக நிகர லாபங்கிறது வந்துக்கிட்டே தான் இருக்கும். ஓகேங்களா? அதே மாதிரி எல்லா குட்டிகளையும் ஒரே நேரத்தில் விற்க வேண்டிய அவசியம் கிடையாது. இப்போ நம்ம 3 குட்டி இருக்குன்னா நம்ம ஒரு குட்டியை வச்சுக்கிட்டு 2 குட்டியை கூட விற்றுக்கலாம். இப்போ நம்மளுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணையும் கொஞ்சம் விரிவடைய தொடங்கும். ஓகேங்களா? இந்த மாதிரி நீங்கள் வந்து பிளான் பண்ணி செய்யுங்க. இந்த மாதிரி பிளான் பண்ணும்போது நம்மளுக்கு நிறைய வருமானம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேங்க, இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு போங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தாலும், ஆடு சம்மந்தமாக ஏதாவது வீடியோ போடணும்னு நீங்கள் நினச்சிருந்தாலும் கண்டிப்பாக கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் வந்து நிறைய பேர் வந்து கீழே கமெண்ட் பாக்ஸில் உங்கள் விளம்பரத்தெல்லாம் போடுறீங்க. நீங்கள் அந்த விளம்பரம் போடணும் அப்படின்னு சொல்கிறீங்கன்னா நாங்கள் வேணால் ப்ரொமோஷன் வேணால் பண்ணித்தரேன். நீங்கள் வேணால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் வேணால் ஃபோன் நம்பர் தரேன். ஓகேங்களா? ஓகேங்க, நாளைக்கு என்ன வீடியோ போடலான்னு சொல்லிவிட்டு நாளைக்கு பார்க்கலாம்.